நான் சொன்ன மாதிரி தான் பாரு வந்து சினி ஃபீல்டில் வந்து நல்லா வந்து சூப்பராக வரணும், நல்ல போல்டு கேரக்டர்ஸ் பண்ணணும், ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணணும். ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தை விடவும் பொண்ணுங்களுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷனான கேரக்டர்ஸ் பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்கள்லாம் அதை பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஜனங்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகும். விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வீடியோஸ் முன்னாடியே வந்து பாருக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸை சாய்ஸ் எடுத்து பாரு பண்ணணும். பாரு மாதிரி பொண்ணுங்க தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ராதிகா மேமும் வந்து அவங்க ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 ப்ளஸ் கிட்டத்தட்ட அவங்க அந்த சினி ஃபீல்டு அவங்களோட 15-16 இயர்ஸில் அவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து 50 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, கமெண்ட்ஸில் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ எப்படியுமே ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் அந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த 30-40 இயர்ஸ் ஆன அந்த சினி ஃபீல்டுக்கான அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே ஈஸியே கிடையாது. அதுவும் வந்து நாட் தட் மச் ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அது மென்னுக்கு மட்டும் இல்லை, விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். மென்னுக்கே அது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது விமெனுக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சர்வைவ் பண்ணி அவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நான் அப்போ அந்த வீடியோஸ்லுமே என்னோடய ஃபேவரேட்ஸ் வந்து ராதிகா மேம், சுஹாசினி மேம், ரேவதி மேம், ஊர்வசி மேம் இவங்களெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு தொடர் கதையில் ஆரம்பித்து நான் அப்போவே எனக்கான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் சொல்கிற படங்களாக தான் நான் பார்ப்பேன். மேபி இப்போ நான் பேசுகிறதுக்கான விஷயங்கள் கூட அது எனக்குள்ளே ஊறி இருந்திருக்கலாம். ஏன்னா என் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவள் ஒரு தொடர் கதை அப்படிங்கிற அந்த படம் வந்து ஒரு பொண்ணு அவளுக்கான ஸ்ட்ரகிளை எப்படி ஸ்டபனாக ஃபேஸ் பண்ணுறா, அவள் ஃபேமிலிக்கிட்டேயே அவள் வந்து எப்படி தப்பாக தெரிகிறா சமயத்தில், அவள் ஃபேமிலி அவளை எப்படி யூஸ் பண்ணிக்குது. ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அந்த ஃபேமிலி அதை எப்படி வந்து அவளுக்கான ஸ்டாண்டை எடுக்க விடாமல் இவங்களும் அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்காமல் அதை வந்து அவள் எப்படி அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிற கதை ரொம்பவே ஆழமான டெப்த்தான கதை அப்படின்னு சொல்லும்போது அதை தான் இவங்களுமே சொல்லியிருப்பாங்க ராதிகா மேமே. ஸோ அவங்க அந்த சினி ஃபீல்டுக்கு வர ஸ்டேஜில் அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சுஜாதா மேமு, ஸ்ரீபிரியா மேமு, அப்புறம் ஸ்ரீதேவி மேம் இவங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி க்யூட்டாக இருக்காங்க, ஸ்ரீதேவி மேம் இப்படி நடிக்கிறாங்க, சுஜாதா மேம் இப்படி வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, ஸ்ரீவித்யா மேம் ஆப்வியஸாக ஸ்ரீவித்யா மேம் அப்படிலாம் சொல்லும்போது அப்போது நான் வந்து எல்லாமுமா கலந்து நான் இருப்பேன், நான் எல்லாமுமாமே பண்ணுவேன் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மேபி அதை தான் இப்போ பண்ணுறேனான்னு தெரில அப்படின்னு ராதிகா மேம் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அவங்க சொன்னது வந்து பொண்ணுங்களை மிஞ்சி போனால் எப்படி தப்பாக பேசுவாங்க, தப்பாக தானே மிஞ்சி போனால் தப்பாக பேசுவாங்க, அவ்வளோதானே. மட்டன் தட்டினோன்னா அதான் அவங்க கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம், கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இன்னும் வேறு எதாவது புதுசாக கொண்டு வாங்கடா, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்களோட கோல் வந்து அந்த ஃபோக்கஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன மிஞ்சி போனால் தப்பாக பேசுவீங்க அவ்வளோதானே, வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு டோன்ட் கேர் ஆட்டிடியூடில் நம்ம வந்துட்டு அதை கடந்து போய் நம்மளுக்கான கோலை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கான ஸ்டைலில் கெத்தாக சொல்லியிருப்பாங்க ராதிகா மேம். இது வந்து இன்ஸ்டாவில் பாருவோட பிக்சர் போட்டு வந்து போட்டிருந்தாங்க. ராதிகா மேம் அந்த சொன்ன அந்த டைலாக்கை டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி பாரு பிக்சர் போட்டு பாரு அந்த கிளாஸி லுக்கில் இருக்கிறத போட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நான் பார்த்த ராதிகா மேம் தான் அந்த இன்டர்வியூஸ்லேருந்து அந்த டைலாக், அது எத்தனை பேர் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னு தெரில, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அது விஜய் பாரு அவங்கள போட்டிருந்தாங்களா. இப்போ நிறைய நான் பார்க்குறேன் பாரு கமரு ஃபேன்ஸ்து, அப்புறம் கமருதீன் ஃபேன்ஸ்து, பாருதீன் ஃபேன்ஸ் அந்த ஷிப்பர்ஸ்னு நிறைய இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு நான் பாரு சம்மந்தப்பட்ட கமருதீன் சம்மந்தப்பட்ட எங்கே இருந்தாலும் போய் லைக் போடுறேன். அதில் ஒன்றுத்தில் நான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நான் போய் லைக் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைலாக் வந்து ராதிகா மேம் இந்த தாய்க்கிழவி படத்துக்கான அந்த இன்டர்வியூஸ் 2-3 இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் ஒரு இடத்துல சொன்னது தான் பாருக்கு போட்டு அவங்க ரிலேட் பண்ணுது. இது எனக்கு எப்படி ரிலேட் ஆகி ஹாப்பி ஆச்சுன்னா, நானுமே ராதிகா மேம் பிக்சர் போட்டு தான் பாருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய போல்டு கேரக்டர்ஸ்லாம் வரணும், இந்த மாதிரி லெஜண்ட் மாதிரி பாரு வந்து அவங்களோட சினி ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து இது பண்ணணும், அவங்க வந்து திருப்பி வந்து நிறைய படங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி வந்து ஸ்ட்ராங்காக தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். கரெக்டாக அது அதே மாதிரி அவங்களோட டைலாக்கை பாருக்கு போட்டு ரிலேட் பண்ணி போட்டிருந்தது. டோன்ட் கேர்னு போட்டிருந்தது. பொண்ணுங்களை என்னடா பண்ணுவீங்க, மிஞ்சி போனால் தப்பாக பேசுவீங்க அவ்வளோதானடா, ஆனால் எங்கள் ஃபோக்கஸ் வந்து கோல் மேலே தான்டா இருக்கும், நாங்கள் டோன்ட் கேராக அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டு கடந்து போயிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ தாய்க்கிழவி அப்படிங்கிற படமும்
தாய்க்கிழவி அப்படிங்கிற படமும் வந்து ராதிகா மேம்க்கு வந்து வேறு லெவல் ஹிட் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையுமே. அதுக்கு எடுத்த நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம். அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து இன்டர்வியூஸில் பார்க்க முடிஞ்சது. ப்ரிவ்யூ ஷோவும் நம்ம வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க. சூர்யா ஜோதிகா மேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு நளினி மேமு, அப்புறம் பிரபு சாரு, கமல் சாருமே பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ராதிகா மேம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீபிரியா மேம் வந்து பர்சனலாகவே வந்து அந்த ஷோவோடது அந்த இதில் வந்து ராதிகா மேமை பாராட்டினது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வாரமாக எனக்கு பேசணும்னு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எனக்கு பேச முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டைம் வேறு. நான் பீரியட்ஸ் டைம்னால் என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மைக்ரைன் 2 நாள் வந்துடும் பீரியட்ஸ் டைம்னாலே. ஒன்று பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்துடும், இல்லைனா பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துடும். ஸோ அந்த 2 நாள் மைக்ரைன் வந்துடும், அதோடு சேர்த்து வாமிட் சென்சேஷனும் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டமக் பெயினும் ஹெவியாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஸ்டமக் பெயின் இருக்காது. ஆனால் மைக்ரைன் மட்டும் வந்துடும் போது 2 நாள் அந்த டேப்லெட் போடாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த டேப்லெட் போட்டால் தான் எனக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய முடியும். அப்படி டங்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒரு பீரியட்ஸ் டைம்க்கு இது வந்து மைக்ரைன்றது ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து எனக்கு தெரியுது இது. அது கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் கண்டினியூஸாக 2 டேஸ் இருக்குது. அந்த 2 டேஸ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியாக இருக்குது, இல்லைனா பீரியட்ஸ்க்கு அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் வரக்கூடிய மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் இப்போ ரீசெண்ட் 3 இயர்ஸாக தான் இது ரியலைஸ் பண்ணி, சரின்னு அதுக்கு முன்னாடிலாம் நான் வெறும் பெயின் கில்லராக தலைவலி மாத்திரை தான் போட்டிருந்தேன். அப்புறம் இது மைக்ரைனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அது மைக்ரைன் நம்ம அந்த டேப்லெட் போட்டப்போ தான் கொஞ்சம் சரியாகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னால் சுத்தமாக வந்து 2 நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் ரிவ்யூவும் இப்போ வரும், அதோட சேர்த்து வச்சே பேசிடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கான எக்ஸ்பெக்டேஷனில். அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த மாதிரி தான் படமும் வந்து பப்ளிக்கோட ரிவ்யூவும் அதில் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக தான் அந்த படம் இருக்குது. பொண்ணுங்களுக்கான மெசேஜாக தான் இருக்குது. தாய்க்கிழவி அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படிங்கிற அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜனதா கிழவி அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டுறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, கிழவினா அது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமா அந்த காலத்தில் பாட்டிங்களா அப்படி தான் கூப்பிடுறது. அப்படின்னும் போது தாய்க்கிழவி அப்படிங்கிறது ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு ஒப்பான அந்த ஒரு சீனியர் சிட்டிசனை சொல்கிறதுக்கான விஷயமாக தான் இந்த படத்தில் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசாக ஒரு பாட்டி இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை எவ்வளோ வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரகிளை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான அந்த கெத்து குறையாமல் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை லீட் பண்ணுற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, அதை என்னவா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள என்னவா பார்க்குறாங்க, அதையும் மீறி அவங்க தன்னை என்னவா காமிச்சிக்கணும், தன்னோட லைஃப்பை எப்படி தான் டிசைன் பண்ணணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு மாஸ் படமாக தான் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிவியூலையும் இன்டர்வியூஸில் எல்லாமே இருந்தது. இப்போ பப்ளிக்கோட ரிவ்யூ அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஃபீமேல் ஆடியன்ஸை கேட்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் வந்து ராதிகா மேமே சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சார் நடிக்க வேண்டிய படம், பட் ஆனால் அவர் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அந்த லீட் ரோல் ராதிகா மேம் மேலே தான் போகுது. அப்படின்னும் போது படத்துக்கான ஒரு ஃபீமேலை வந்து லீட் ரோலாக போட்டு ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் ஸ்ரீபிரியா மேமும் சொல்லியிருப்பாங்க. அப்போவே அந்த காலத்திலே வந்து எவ்வளோ படங்கள் வந்து ஒரு ஃபீமேல் லீட் ரோலை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. 100 படம் வந்தால் ஒரு 4 படம் வரும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 7-8 படம் வரும்.